கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுப்பா நல்லவர். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். நீங்கள் சந்தோஷப்படத்தக்கதாய் காரியங்களை உங்களுக்கு செய்கிறவர். முதலாவது பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் குடும்பமாய் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நாளில் நிச்சயமாய் ஜீவ வார்த்தையாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அதாவது மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு மகிமையும் கனமும் உண்டாகும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது அவருடைய சமூகத்திலிருந்து அவரிடத்திலிருந்து நமக்கு மகிமை கடந்து வருகிறது, கனம் கடந்து வருகிறது. மகிமை என்று சொன்னால் ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன்னு சொல்லியிருக்கிறார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா மகிமை என்பதும் ஒரு பேர், ஒரு புகழ். அதாவது ஆண்டுடைய சமூகத்திலே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பேரும் புகழும் உண்டாகத்தக்கதாய் தேவனுடைய கிரியை நடப்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, கனமும் உண்டாகிறது, கனப்படுத்தப்படுகிறோம். நீங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு சென்ற பொழுது அந்த கொர்நேலியு அந்த பேதுருடைய காலில் வந்து விழுகிறதை பார்க்கிறோம். அந்த பேதுரு சொல்றாரு, நானும் உன்னை போல ஒரு மனுஷன்தான், எழுந்துன்னு அவனை தூக்கி விடுறத பார்க்குறோம். ஒரு இத்தாலியா பட்டாளத்தில் ஒரு தலைவன், அவ்வளோ பெரிய உலக பிரகாரமும் ஒரு பணியில் இருக்கிற ஒரு மனிதன், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனுடைய காலை விழலைன்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிறத அவன் பார்க்குறான். அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் அந்த மனுஷன் மூலம் செய்வாருங்கிறத அவன் கேள்விப்பட்டு அறிந்து, அதனால தான் அவன் அப்படி அந்த இடத்துல அவரை கனப்படுத்துகிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஜீவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கனம் உண்டாக போகுது. இதுவரையிலும் உங்களை அற்பமாக நினைத்தவங்க எல்லாம் இனி கனப்படுத்த போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு பிரசனத்தை உங்கள் மேலே கத்த வைக்க போகிறார். ஏன்னா அவருடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. உங்களை கத்தர் அப்படியே மேன்மைப்படுத்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் பெரிய காரியங்களை பார்க்க போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் பேசின ஜீவ வார்த்தைக்காக நன்றி. மகிமையும் கனத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறவர். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட அனைவரையும் நீர் அப்படியே நடத்துவீராக. மகிமையினால் நிரப்பும், மற்றவர்கள் நடுவில் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தத்தக்கதாய் உயர்த்தும். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாதிப்பட்டவர்களை நீர் தொட்டு சுகமாக்குவீராக. என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த நன்மைகளை நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும். நீர் ஜெபத்தை கேட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.